திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற திட்டமா இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த திமுக கூட்டணியிலிருந்து கேட்கும் இடங்கள் கிடைக்காவிட்டால் வெளியேறுவதற்கான ஒரு திட்டத்தை வகுத்துள்ளதாக தற்பொழுது காங்கிரஸ் வட்டாரங்களானது தெரிவித்திருக்கின்றன. மிக முக்கியமாக 40 தொகுதிகள் என்பது காங்கிரசிற்கு வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரசினுடைய அந்த கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கான அமைக்கப்பட்ட குழு என்பது திமுகவிடம் வழங்கியிருந்த நிலையில் 35 இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் என்பது காங்கிரஸ் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த இடங்களை வழங்குவதற்கு காங்கிரசுக்கு வழங்குவதற்கு திமுக தயாராக இல்லை எனவும், அவ்வாறு இடங்கள் வழங்கப்படாவிட்டால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு தவிர காங்கிரசுக்கு வேறு வழி இல்லை என்ற ஒரு முடிவிற்கு வந்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்களானது தெரிவித்திருக்கின்றன. மிக முக்கியமாக எம்எல்ஏக்களிடம் தொலைபேசி மூலமாக கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை காங்கிரஸ் வெளியிடும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் மேலிட வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக திமுக வழங்கும் மாநிலங்கள் அவையினுடைய அந்த இடங்களில் தற்பொழுது கவனம் தாங்கள் செலுத்தவில்லை எனவும், சட்டப்பேரவை தேர்தலை முன்னிறுத்தியே காங்கிரஸ் செயல்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவலையும் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வட்டாரங்களானது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் திமுக இடையேயான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு என்பது கடும் இழுபறியில் நீடித்து வரும் நிலையில் இந்த ஒரு தகவலை டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வட்டாரங்களானது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கின்றன. காங்கிரசுடைய தொண்டர்கள் மற்றும் தலைவர்களுடனான பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு குறைந்தபட்சம் 35 இடங்களை காங்கிரசிற்கு ஒதுக்க வேண்டும், காங்கிரசுடைய வளர்ச்சிக்கும் அது உதவும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. ஆனால் திமுக தருவதற்கான ஒரு முன்னிலையில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து தற்பொழுது முன்வைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை என்பது சென்னையில் நடைபெற்ற பிறகு டெல்லி வந்திருக்கக்கூடிய காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மூத்த தலைவர்களை சந்தித்து பல்வேறு கட்ட ஆலோசனையில் நேற்று முதல் ஈடுபட்டு வரும் நிலையில்தான் இந்த ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவையினருடைய தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவடைய இருக்க நிலையில் இன்னும் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை காங்கிரசிற்கு அந்த ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அறிவிப்புகளையும் திமுகவும் இன்னும் வெளியிடவில்லை என்ற ஒரு கருத்து நிலவும் நிலையில்தான் இந்த ஒரு கருத்து மிக முக்கியமாக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு திட்டத்தை காங்கிரஸ் ஆனது வகுத்திருக்கிறது என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 35 தொகுதிகள் காங்கிரசுக்கு வழங்கப்படவில்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான முடிவிற்கு அவர்கள் வந்துள்ளதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. நந்தா, தாவேகாவோடு காங்கிரஸ் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது அப்படின்ற ஒரு தகவலும் கூட தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இந்த நிலையில காங்கிரஸ் இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து என்ன நிகழ வாய்ப்புகள் இருக்கிறது? சுஜித்ரா, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் கோகுலும் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த ஒரு செய்தியை எப்படி பார்க்கலாம்? தொடர்ந்து இழுபறி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்களாக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப இப்படியான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, என்ன முடிவு? நிச்சயமாக தொடர்ந்து காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையில இன்னும் ஒரு இறுதி கட்டத்துக்கு எட்டவில்லை. ஏற்கனவே முதற்கட்ட அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்துல 2 தரப்பு தொகுதி பங்கீட்டு குழுவினரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் டெல்லி சென்ற மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜோடங்கர் 25 தொகுதி என்று திமுக கூறுவதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில ராஜ்யசபா என்ற தேர்தல் என்பது இந்த இதுல ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒரு மாநிலங்களவை பதவியை திமுக தருவதாக முதலமைச்சர் தெரிவித்து விட்டார் என்று செல்வ பெருந்தகை அதிகாரப்பூர்வமாக பேட்டியில தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது 5ஆம் தேதியோடு வேட்புமனு தாக்கல் நிறைவடையக்கூடிய நிலையில சட்டமன்ற தேர்தலுக்கான எண்ணிக்கையை இறுதி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே திமுக காலக்கெடுவை நிர்ணயித்தது. இன்றோடு அந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில மீண்டும் நாளைக்குள் காங்கிரஸ் கட்சி கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது திமுக தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஏனென்றால் 5ஆம் தேதி நாமினேஷன் முடிகிற நிலையில ஒரு இடம் காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்றால் சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை காங்கிரஸ் கட்சி இறுதி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில இதுவரை காங்கிரஸ் கட்சியில் அதற்கு எந்த பதிலும் தெரிவிக்காத நிலையில் தான் இது போன்ற ஒரு இழுபறி நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு ஒரு நாள் திமுக தரப்புல கெடு விதித்திருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. நாளைக்குள் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக எந்தவித ஒப்புதலை வழங்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை திமுக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தற்போதைய தகவலாக இருக்கிறது. நந்தா, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நாங்க குழு அமைச்சு கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆயிருச்சு. திமுக கிட்ட இருந்து இன்னும் அழைப்பு வரலன்னு தொடர்ச்சியாக காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கிற நிலையில முடிவெடுக்கிறதுல இப்போ யார் தாமதம் பண்ணிட்டு இருக்காங்க?
நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியில கூடுதல் இடங்களை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு தற்போதைய கள நிலவரப்படி திமுக புதிய கட்சிகள்லாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அதற்கான வாய்ப்பு இல்லை. கூடுதல் இடங்களை வழங்குவதற்கு திமுக தயாராக இல்லை. 25 தொகுதிகள் தான் தர முடியும் என்று ஏற்கனவே பேச்சுவார்த்தையில திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். KC வேணுகோபால் முதலமைச்சர் சந்திக்கும் போது கூடுதல் இடங்கள் என்ற கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டது. அப்போதே முதலமைச்சர் இதை தெளிவுபடுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையின் போது கூட இதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆனால் மாநிலங்களவை தேர்தலில் எங்களுக்கு இடங்கள் என்பதை திமுக ஏற்றுக்கொண்டுள்ளது. அது சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு திமுகவிற்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. 4 இடங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய நிலையில 3 எப்பவுமே திமுக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு இடத்தை இந்த முறை கூடுதலாக கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற அடிப்படையில் தான் தேமுதிகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கூட ஒவ்வொரு இடத்தை தருவதற்கு திமுக தயாராக இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அடுத்ததாக நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்த முறை கூட வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எந்தவித ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடத்தை மாநிலங்களவை இடத்தை திமுக விட்டுக் கொடுத்தது. ப. சிதம்பரம் அந்த இடத்துல மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அது போன்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி கூடுதல் இடங்களை கொடுத்தால் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் கூடுதல் இடங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் நிலவும். இது போன்ற ஒரு சங்கடமான சூழல் தான் திமுக காங்கிரஸ் கட்சியிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இது போன்ற சூழலை எடுத்துக் கூறியிருக்கார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. தொடர்ந்து தாவேகா பற்றி கருத்து தெரிவிப்பதெல்லாம் திமுக தலைமையிடம் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜோடங்கர் டெல்லியில போய் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திடம் பேட்டி அளித்ததெல்லாம் திமுக தலைமைக்கு அதிருப்தியில் ஏற்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. ஆனால் எந்தவித ஒரு தாமதமும் இல்லை. எண்ணிக்கை என்பது தற்போதைய கள நிலவரப்படி திமுக தெரிவிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையா இருப்பதாக திமுக நிர்வாகிகள் தரப்புல நம்மிடம் பேசும்போது அந்த தகவலை சொல்றாங்க. ஆனந்தா, நன்றி கோகுல் விவரங்களுக்கு.